பதவி துறக்க இணங்கினார் கோட்டா. விஸ்வரூப வெற்றி பெற்ற போராட்டம். இன்று துபாய் பயணம். போராட்ட களத்தில் துப்பாக்கி பிரயோகம். தீவிரமடையும் தலைநகர். ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் பதற்றம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம். தீவிரமடையும் கொழும்பின் கள நிலைமை. ஆம்புலன்ஸ் வண்டியில் தப்பினாரா கோட்டாபய ராஜபக்ஷ? வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். தமிழர்கள் மீண்டும் வரலாற்று தவறை இழைக்க வேண்டாம். தயான் விடுத்த எச்சரிக்கை. பலாங்குடை நகரை ஆக்கிரமித்த மக்கள் திரள். கொழும்பை நோக்கி படையெடுக்கும் மக்கள். ஆயிரக்கணக்கான மக்களுடன் வரும் ரயில்கள். கட்டுநாயக்கவில் விமான கட்டணங்களை விடவும் அதிகரித்த வாகன கட்டணங்கள். ஜாலில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பமாகியுள்ள பேரணி. கொழும்பின் தற்போதைய நிலவரத்தை பாருங்கள். இலங்கை முழுவதும் போராட்டங்கள் பலவடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுவதற்கு இணங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலையில் பதில் அரசு தலைவர் ஒருவரை நியமிப்பது குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கடும் எதிர்ப்பு மற்றும் சர்வதேச சமூகத்தின் பலத்த நிராகரிப்புக்கு மத்தியில் தன்னுடைய பதவியில் இருந்து விலகுவதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதற்கான திட்டத்தை நேற்று இரவு அவர் தனக்கு நெருங்கியவர்களிடம் அறிவித்துள்ளார். அதற்கமைய தற்போது அங்குரிகொட ராணுவ தலைமையக முகாமில் உள்ள பதுங்கு குழியில் தங்கியுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ இன்று துபாய் செல்ல உள்ளார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு அரசு தலைவர் மாளிகைக்கு அருகே போராட்டக்காரர்களை கலைப்பதற்கு வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் வீதி தடைகளை உடைத்து அரசு தலைவர் மாளிகைக்குள் செல்ல முயற்சித்த போதே அவர்களை தடுக்கும் முகமாக ராணுவத்தினர் வானத்தை நோக்கி 2 தடவைகள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை தாக்குதலில் 2 காவல்துறையினர் உட்பட 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் செத்தம்பீதி பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் விசேட அதிரடிப்படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஒன்று கூடியுள்ளதுடன் வீதி தடைகளை அமைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ள போதிலும் அவற்றை தகர்த்தெறியும் முயற்சியில் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி செத்தம்பீதி பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகளையும் பாதுகாப்பு படையினரையும் தாண்டி போராட்டக்காரர்கள் உள்நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிய வருகிறது. மேலும் கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியிலும் பெரும் திரளானோர் திரண்டுள்ளதோடு அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு கண்ணீர் புகை தாக்குதல் மற்றும் நீர்த்தாரை பிரிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் பெருமளவு மக்கள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியே ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்றை செல்ல அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தை ஊடறுத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. எனினும் நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் அது விடுவிக்கப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் கோட்டாபய ராஜபக்ஷ தப்பிச் சென்றிருக்கலாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் தரப்புகள் தொடர்ந்து ஒதுங்கியிருப்பதானது மீண்டும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தலை தூக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என ராஜதந்திரியான கலாநிதி டயான் ஜெயதிலக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய 2 போராட்டங்கள் தேசிய அளவில் நடைபெற்றுள்ளன. அதில் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தரப்பின் பங்கேற்பு காணப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்பு இருந்தாலும் ஒட்டுமொத்தமான வடக்கு கிழக்கின் பங்களிப்பு காணப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையால் தான் சிங்கள பௌத்த பேரினவாதம் வலுவடைந்தது. நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் நாம் தாம் என்ற அடித்தளத்தை மையப்படுத்தி தென்னிலங்கையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கட்டியெழுப்பினார்கள். அதன் உச்சபட்சமான வெளிப்பாடாகவே தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டார். அவர் 75% சிங்கள பௌத்தர்களாலேயே அவர் தெரிவு செய்யப்பட்டார்.
அவரை அதே 75% வெளியேறுமாறு கூறுகின்றனர். போராட்டங்களை தீவிரமாக நடத்துகின்றனர். அந்த போராட்டங்களில் 12% உள்ள தமிழர்களும் இணைந்து கொள்ள வேண்டும். அதனூடாக சர்வாதிகாரியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான போராட்டத்தில் கூட்டு பங்காளிகளாக தமிழர்களும் இருப்பார்கள். எனவே ராணுவ அட்டூழியங்கள் குறித்து கரிசனை கொண்டிருக்கும் தமிழ் தரப்புகள் ராணுவ பின்னணியை கொண்ட சர்வாதிகார ஜனாதிபதியை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு கிடைத்த வரலாற்று சந்தர்ப்பத்தினை தவறவிடக்கூடாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பில் தற்சமயம் நடத்தப்பட்டு வருகின்ற போராட்டம் தீவிர நிலையை அடைந்ததை தொடர்ந்து போலீசார் கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கொழும்பில் நடைபெறுகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்து பொதுமக்கள் கொழும்பை நோக்கி படையெடுத்துள்ளனர். இந்நிலையில் தற்போது பலாங்குடை நகரிலும் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெருமளவான மக்கள் ஒன்று திரண்டு அரசாங்கத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பலாங்குடை நகரில் பெரும் திரளான மக்கள் ஒன்று கூடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமது எதிர்ப்பை வலுப்படுத்தும் வகையில் புகையிரத நிலையங்களில் இருந்து புகையிரதங்களை கொழும்புக்கு வருமாறு ரயில்வே அதிகாரிகளை வலியுறுத்தி ரயில்களை இயக்க போராட்டக்காரர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்படி காலி, மாத்தறை, கண்டி மற்றும் அவிசாவள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலி புகையிரத நிலையத்தில் இருந்து சமுத்திரா தேவி ரயில் ஏற்கனவே போராட்டக்காரர்களோடு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருகுணகுமாரி ரயில் மாத்தறையில் இருந்து இயக்குவதற்கு ரயில்வே அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனுராதபுரம் மற்றும் பொலன் நறுவையில் இருந்து கொழும்புக்கு புகையிரதத்தை இயக்குமாறு புகையிரத நிலையங்களில் காத்திருக்கும் மக்கள் புகையிரத அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையில் பொது போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை புகையிரதம் மற்றும் பேருந்து சேவைகள் இடைநிறுத்தம், எரிபொருள் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் மற்றும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை அமைதியான பொது போராட்டத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்களின் அமைதிக்கான உரிமையை மீறும் செயலாகும் என இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வாகன கட்டணம் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விதிக்கப்படுகின்ற விமான டிக்கெட் கட்டணத்தை விட அதிகம் என விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு செல்ல 76,300 ரூபாய் வாகன கட்டணம், அத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கான வாகன கட்டணம் 73,000 ரூபாவாகும். இது தவிர இந்த வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணித்தால் அந்த கட்டணங்களும் இந்த வாகனங்களின் கட்டணத்துடன் சேர்க்கப்படும். ஆனால் குறைந்த கட்டணத்தில் விமான கட்டணத்தை வசூலிக்கும் இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் போன்ற விமான நிறுவனங்கள் இந்தியாவிற்கு செல்வதற்கு ஒரு பயணிக்கு இந்த கட்டணத்தில் 10 ஒரு பங்கிற்கும் குறைவாகவே வசூலிக்கின்றன. மேலும் சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கை மற்றும் பக்ரைன் இடையே நேரடி விமான சேவையை தொடங்கிய விசியர் நிறுவனம் ஒரு விமானத்திற்கு ஒரு பயணிக்கு 11,000 ரூபாய் வசூலிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவானில் இருந்து சைக்கிள் பேரணியொன்று ஆரம்பமாகியுள்ளது. கோட்டா ரணில் ஆட்சியே வீட்டிற்கு போகின்ற தொனிப்பொருளில் இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியே இந்த பேரணியை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு மக்கள் சாரி சாரியாக காலை முகத்திடலை நோக்கி படையெடுக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் தேசிய கொடியை ஏந்தி இருக்கின்றனர். நந்தசேன என்று எழுதப்பட்டிருக்கும் பதாகைகளையும் தாங்கி நிற்கின்றனர். கோட்டா வீட்டுக்கு போயெனும் கோஷங்கள் காதை கிழித்துச் செல்கின்றன. கோட்டை போலீஸ் தலைமையகம், ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட பிரதேசங்களில் இரும்பு கம்பிகளை கொண்டு வேலிகள் பின்னப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு கொழும்பு வீதியில் ஓர் ஒழுங்கை மூடப்பட்டுள்ளது. பெரும் திரளான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மொரட்டுவை பகுதியிலிருந்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தருகின்றனர். கொழும்பின் பல பகுதிகளில் வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து மாணவர்கள் பேருந்துகளில் வருகின்றனர். சைக்கிள்களின் ஓட்டம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் வாகனங்களின் ரோந்தும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. லொரிகளுக்குள் போராட்டக்காரர்கள் ஏற்றி வரப்படுகின்றனர். பொது போக்குவரத்து சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. எனினும் தனியார் பேருந்துகள் 2 சேவையில் ஈடுபட்டுள்ளன. அதிர்ஷ்டலாபச் சீட்டு கூடாரங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பெட்டிக்கடைகள் திறந்துள்ளன. மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன.
மதுபான சாலைகளும் திறந்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. நிர்மாணத் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்றனர். வட்டாரக வாகனங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்றி வரப்படுகின்றனர். போக்குவரத்து போலீசாரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் ஆயுதம் தரித்த இராணுவத்தினர் கடமைகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர். கடற்படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போராட்ட களத்துக்கு பெரும் திரளானோர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் குறைந்துள்ளன. சில இடங்களில் எரிபொருள் வரிசைகளே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பதவி துறக்க இணங்கினார் கோட்டா. விஸ்வரூப வெற்றி பெற்ற போராட்டம். இன்று துபாய் பயணம். போராட்ட களத்தில் துப்பாக்கி பிரயோகம். தீவிரமடையும் தலைநகர். ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் பதற்றம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம். தீவிரமடையும் கொழும்பின் கள நிலைமை. ஆம்புலன்ஸ் வண்டியில் தப்பினாரா கோட்டாபய ராஜபக்ஷ. வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். தமிழர்கள் மீண்டும் வரலாற்று தவறை இழைக்க வேண்டாம். தயான் விடுத்த எச்சரிக்கை. பலாங்குடை நகரை ஆக்கிரமித்த மக்கள் திரள். கொழும்பை நோக்கி படையெடுக்கும் மக்கள். ஆயிரக்கணக்கான மக்களுடன் வரும் ரயில்கள். கட்டுநாயக்கவில் விமான கட்டணங்களை விடவும் அதிகரித்த வாகன கட்டணங்கள். ஜாலில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பமாகியுள்ள பேரணி. கொழும்பின் தற்போதைய நிலவரத்தை பாருங்கள்.